வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைனாப்பிள் ஜூஸ், அதாவது அன்னாசி ஜூஸோடு தான் வந்திருக்கிறேன். இந்த அன்னாசியை மட்டும் நான் ஜூஸாக இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறதில்லை. இதோடு சேர்ந்து இன்னும் நிறைய பழங்கள், மருத்துவ குணம் மிக்க சில பொருட்களையும் இணைக்க போகிறேன். அந்த பொருட்கள் எல்லாம் என்ன, எப்படியெல்லாம் இணைக்க போகிறேன் என்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்குவோம், நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முழு அன்னாசியை வேண்டி, நல்ல இனிப்பான அன்னாசி தான் வேண்டி, அந்த மேல் தோல்களை சீவி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மேல் தோல்களை நாங்கள் முற்றாக சீவி அகற்ற வேணும். இந்த அன்னாசிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நோய்களை தீர்க்கிற தன்மை இருக்குது. அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் இதே ஆரோக்கியம்தான் இதில் கூட சொல்லப்படுது. இந்த அன்னாசி பழத்தை நாங்கள் உட்கொள்கிறதால மற்றது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க இந்த அன்னாசி நல்லாவே உதவுதுன்னு சொல்லினோம். மற்றது புற்றுநோயை உருவாக்கும் செல்கள் இருக்குத்தானே, புற்றுநோய் கட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த அன்னாசியை நாங்கள் உணவில் எடுத்துக்கொள்வது நல்லதென்று சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் மலச்சிக்கலை தடுக்கிறது. நாங்கள் அன்னாசி சாப்பிட்டால் எங்களுடைய மலம் நன்றாக வெளிவரும். மலம் நன்றாக இலகுவாக வெளிவந்தால் எங்களுடைய உடலில் நோய்கள் குறைவு என்று தான் சொல்ல வேணும். நல்ல ஈஸியாக எங்களுடைய உடம்பு இருக்கும். மற்றது வயிற்றுப்போக்கு, குடல் எரிச்சல், இரத்தக்கட்டு, செரிமானம், மற்றது மூட்டு வலி இருக்குத்தானே அது, மற்றது வீக்கங்களை குறைக்கிறதுக்கும், மற்றது இதில் பெருசாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது. அதாவது இந்த அன்னாசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு கூடுதலாக தரும்னு சொன்னால் இந்த அன்னாசியை நாங்கள் கூடுதலாக உணவில் சேர்த்துக்கொள்வது உண்மையிலே நல்லது. என்னென்னு சொன்னால் மற்ற நோய்களை நெருங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த அன்னாசி பழத்துக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 27 சர்வதேச அன்னாசி பழ தினமாக கொண்டாடப்படுகிறதாம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 27 சர்வதேச அன்னாசி பழ தினமாக கொண்டாடப்படுகிறதாம். காரணம் பழங்களிலேயே ஊட்டச்சத்து நிறைந்த பழம் அன்னாசி பழம். அன்னாசி பழத்தினுடைய சிறப்புகளை உலகம் முழுவதும் எடுத்து சொல்லும் வகையில் தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த அன்னாசி பழத்தினுடைய பிறப்பிடம் பிரேசில் என்றும் சொல்லப்படுகின்றது. பாருங்க, இப்போ நான் எல்லாம் துண்டு துண்டுகளாக எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் அன்னாசி பழத்தை. இனி இப்படி வெட்டின இந்த அன்னாசி பழத்தை இப்படி சிறிய சிறிய துண்டுகளாக நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். பாருங்க, இப்படி அளவான சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் நான் இஞ்சியையும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த இஞ்சியை பற்றி உங்களை எல்லாருக்குமே தெரியும். என்னென்னு சொன்னால் சாதாரணமாக எல்லாருமே இந்த இஞ்சியை பாவிக்காதாக்களே இருக்க முடியாது. விரும்பி இந்த இஞ்சியை பாவிக்கிற ஆக்கள் தான் கூடுதலாக இருப்பினும், இந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டீ ஒன்று போட்டு குடிப்பினோம். அந்த டீ சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையுமே குடிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இஞ்சியைத்தான் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொண்டிருக்கிறேன். இந்த அன்னாசி ஜூஸுக்கில் இந்த இஞ்சி துண்டையும் நான் போட்டு அடிக்க போகிறேன். அதுக்காக சிறிய சிறிய பாருங்கள் சிறிய சிறிய துண்டுகளாக அழகாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தோடம்பழம் 2 எடுத்திருக்கிறேன். இந்த தோடம்பழத்தின் தோல்களையும் நீக்க போகிறேன். இதில் தோடம்பழத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சத்துக்கள் தோடம்பழத்திலும் அடங்கி இருக்குது. தோடம்பழத்தில் உள்ள விட்டமின்கள் எங்களுக்கு அந்த காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதோடு சேர்த்து இஞ்சியும் எலுமிச்சை சாறும் சேர்த்தால், இப்போ நான் பார்த்திங்கன்னு சொன்னால் எலுமிச்சை சாறும் சேர்க்க போகிறேன். அதே நேரத்தில் இந்த தோடம்பழத்தையும் சேர்க்க போகிறேன்.
இஞ்சி எலுமிச்சை சாறு போன்றவற்றை நாங்கள் பாவிக்கிறதால எங்களுக்கு சளி இருமல் போக்க உதவுகிறது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான குளிர்காலம், எல்லாருக்கும் காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னு வந்து கொண்டிருக்குது. அப்படியான இந்த நேரங்களில் இப்படியான ஜூஸ்களை நாங்கள் செய்து குடிக்கிறது எங்களோட உடலுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். மற்றபடியாக நாங்கள் இதில் இஞ்சி கலக்கிறோம், மற்றது தேசிக்காயும் கலக்கிறோம். நல்ல ஆரோக்கியமான பானம். என்னென்னு சொன்னால் இஞ்சி சாறுடன் எலுமிச்சை வந்து சேர்த்து குடிச்சு வந்தால் சளி தொல்லை இருக்காது. மற்றது தலைவலி போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விரைவாக நிவாரணம் பெறலாம். பாருங்க, தேசிக்காய் வச்சுருக்கிறேன், அன்னாசி பழ துண்டுகள் வெட்டி வச்சுருக்கிறேன், தோடம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி துண்டுகள் எல்லாம் நறுக்கி வச்சு அழகாக வெட்டி வச்சுருக்கிறேன். இனி இந்த இதை பார்க்க போனால் இது ஒரு மல்டி விட்டமின் ஜூஸ் என்று தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் அவ்வளவுமே இதில் சேர்க்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே அவ்வளவு சத்து நிறைந்தது, அவ்வளவும் எங்களோட உடலுக்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில் குளிர் காலகட்டத்தில் எங்களோட உடம்புக்கு நல்ல ஒரு தென்பை கொடுத்து நோய்களை எங்களோட உடம்பு அண்டை விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜூஸாக தான் இது அமைஞ்சிருக்குது. என்னபடியாக இந்த நேரத்தில் நீங்கள் இப்படியான ஜூஸ்களை இருந்துறது உங்களோட உடம்புக்கு நல்லது. வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வெட்டின எல்லாத்தையும் நான் இந்த பிளைண்டரில் போட்டு நல்ல வடிவாக அடித்து எடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ போட்டு கொண்டு இருக்கிற எல்லா கலவைகளையும் இதில் இப்போ போட்டிருக்கிறது வந்து அன்னாசி, தோடம்பழம், மற்றது இஞ்சி, தேசிக்காயை நாங்கள் பிறகு தான் பிழிஞ்சு விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தோடம்பழத்துக்கு இந்த தோல் எல்லாம் நீக்கி எடுத்துருக்கிறோம், அன்னாசியில் தோல் எல்லாம் நீக்கி வெட்டி எடுத்துருக்கிறோம், இஞ்சி இந்த தோல் எல்லாம் வடிவாக சீவி அகற்றி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இருக்கிறோம். வெட்டிட்டு இப்போ நாங்கள் இந்த பிளைண்டரில் போட்டு இப்போ அடித்து கொண்டிருக்கிறோம். அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியும் பாவிச்சிருக்கிறோம், கேஸ் தண்ணி. என்னென்னு சொன்னால் டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காக கொஞ்சம் கேஸ் தண்ணியும் நான் இது பாவிச்சிருக்கிறேன். பாருங்க, இப்போ நல்ல வடிவாக அடித்து எடுத்தாச்சு. இதை ஒரு சாடியில் இப்போ நான் எடுத்து மாற்றி கொண்டிருக்கிறேன். இனி நாங்கள் இதை வடிவாக எடுக்கணும். நாங்கள் வடியில் வடித்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வடிவாக அழகாக எடுக்க வேணும். எடுத்து நாங்கள் அதை பாவிக்கலாம். இப்போ இதுக்குள்ள வந்து எலுமிச்சை சாறையும் நாங்கள் விட வேணும். எலுமிச்சை சாறை போட்டுட்டு கொஞ்சம் சீனி, சர்க்கரைன்னு சொல்லுவோம் தானே, அந்த சீனியையும் நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் போடணும். என்னென்னு சொன்னால் எலுமிச்சையும் புளி, தோடம்பழமும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை உள்ளது. என்னபடியாக நாங்கள் கொஞ்சம் சீனி போடுறேன்னு சொல்கிறது தான், ஆனால் போடாமல் கூட குடிக்கலாம், அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனால் அந்த புளிப்புத்தன்மையிலேருந்து குறைக்கிறதுக்காக பாருங்க, நான் இப்போ கொஞ்சம் தண்ணி பாவிக்கிறேன், கேஸ் தண்ணி தான் பாவிக்கிறேன். என்னென்னா டேஸ்ட்டுக்காகவும் சுவையாக இருக்கும். பாருங்க, இந்த மேசக்கரண்டியால் 2 கரண்டி சீனி தான் போடுறேன். இது 3 பேருக்கு அளவான பானம், 3 பேருக்கு பெரிய ஒரு கிளாஸில் குடிக்கக்கூடிய அளவு பானம் தான் நான் இப்போ செய்து கொண்டிருக்கேன். அதுக்கு வந்து 2 மேசக்கரண்டி சீனி தான் போடுறேன். ப்ரௌன் சுகர், அதாவது கரும்பு சாறில் செய்த சீனி பாவிச்சிங்கன்னு சொன்னால் இன்னுமே உங்களுக்கு நல்லது. ஆனால் எனக்கு இப்போ வீட்டில் கரும்பு சாறில் எடுத்த சீனி இல்லை, வெள்ளை சீனி தான் இருக்குது. அந்தபடியாக நான் அந்த வெள்ளை சீனியை போடுறேன். ஆனால் நீங்கள் ப்ரௌன் சுகர் போடுறது உண்மையிலேயே உடம்புக்கு நல்லது, அதுவும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா நாங்கள் கலந்தெடுக்கணும். பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல போட்டு பிளைண்டரில் அடிச்சிடாங்க. இப்போ அந்த அடித்ததை நாங்கள் நல்லா வடிவாக அதுக்கு மேலே வடி வச்சிருக்கிறேன். பாருங்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு ஊற்றி கொண்டு இருக்குது. இதை நாங்கள் இனி கரண்டியால் கொஞ்சம் தட்டி தண்டி செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இலகுவாக வடிஞ்சு வந்துடும். பாருங்க, இப்படி வடித்து எடுக்க வேணும். பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அழகாக வடித்து நாங்கள் எடுத்துட்டு எல்லா ஜூஸையும் அந்த கலவைக்குள்ளே நாங்கள் வடிவாக கலந்து மாற்றி எடுக்க வேணும். மாற்றி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எங்களுக்கு தேவையான அளவு கிளாஸ் எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டேன். ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஐஸ் கட்டியெல்லாம் போட போகிறேன்.
ஐஸ் கட்டி போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அப்படியே நாங்கள் ஐஸ் கட்டி பாவிக்கிறது எல்லாம். இப்போ எங்களுக்கு எந்த அளவு விருப்பமோ அந்த அளவு பானத்தை நாங்கள் அழகாக கிளாஸில் ஊற்றி பருகி கொள்ளலாம். நல்ல சுவையாக இருக்கும். நல்ல சுவையான ஆரோக்கியமான ஒரு பானம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, குடிக்கிறதுக்கும் சுவையாக இருக்குது. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை அப்படியே எங்களோட உடம்புக்கு அள்ளி தர்றதாகவும் இருக்குது. அருமையான பானம். இந்த பானத்தை நீங்களும் செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறந்துனீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான நோய்கள் இருந்தும் நாங்கள் கொஞ்சம் விலகி கொள்ளலாம். நோய் வராமல் எங்களுடைய உடம்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். பாருங்கோ, அதுக்குள்ள பெப்பர்மெண்ட் மேலே அழகுக்காகவும் மற்றது அதிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. என்னபடியாக வாசனைக்காகவும் அதை வச்சு அலங்கரிச்சிருக்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த அருமையான அன்னாசி, தோடம்பழ, இஞ்சி, எலுமிச்சை கலந்த சாறு டன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், நான் இந்த அன்னாசி பழத்தை வந்து இந்த ஜூஸுக்கு எடுத்துட்டு மிச்ச பகுதிகளெல்லாம் மிஞ்சி இருந்தது. அவற்றை வந்து நல்ல துண்டுகளாக நாங்கள் வெட்டி எடுத்து என்னென்ன கலவையெல்லாம் அதில் சேர்க்குறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கோ. பின்னுக்கு நான் அதை வடிவாக உங்களுக்கு காணொளியில் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மிஞ்சிய அன்னாசி துண்டுகளை எல்லாத்தையும் நல்ல வடிவாக துண்டுகளாக வெட்டிட்டு அந்த நரம்பு இருக்குத்தானே, நரம்புண்டு தான் நீ சொல்லுவோம், அந்த தண்டு பகுதியை நாங்கள் வடிவாக வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் அதை பீஸ் போட்டு வெட்டி எடுக்கணும். பாருங்க, இப்போ நான் எல்லாம் வடிவாக பிளந்து எடுத்துட்டேன். இதை இனி சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி எடுக்கணும். அந்த நடுப்பகுதி என்று சொன்னது இதுதான். இந்த பகுதியை வடிவாக நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். எடுத்துட்டு இப்படி சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும். இந்த வெட்டி எடுத்த இந்த துண்டுகளை ஒரு சட்டியில் நாங்கள் போட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு தூள், மிளகு தூள் பிடிக்கிறவ கொஞ்சம் மிளகு தூளும் போடலாம். போட்டு நல்லா பிரட்டி போட்டு நாங்கள் மாங்காய்க்கு போடுவோம் தானே, மாங்காய் வெட்டி உப்பு தூள் மிளகெல்லாம் போட்டு பிரட்டுவோம். அதே மாதிரி தான் இந்த அன்னாசி பழத்துக்கும் போட்டிங்கன்னு சொன்னால் சுவையாக இருக்கும். அதோட இந்த அன்னாசி பழம் இனிப்பு தானே, நாங்கள் உப்பு போடைக்கல அந்த இனிப்புன்ற தன்மையை இன்னும் கூட்டி விடும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் காரம் உப்பும் சேர்க்கல இனி இல்லைன்ற டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மிளகு பாருங்க, இப்போ நான் உப்பு போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் மிளகுத்தூள் போடுறேன். மிளகுத்தூள் இல்லை, மிளகாய்த்தூள், செத்தல் மிளகாய்த்தூள், காய்ந்த மிளகாய்த்தூள்னு சொல்லுவோம் தானே, அந்த மிளகாய்த்தூள் தான் போடுறேன். இதுக்குள்ளே நீங்கள் விரும்பினா மிளகுத்தூளும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு இந்த செத்தல் மிளகாய்த்தூளும் உப்புமே காணும். ஆனால் செத்தல் மிளகாய்த்தூளும் அதிகமாக போடக்கூடாது. என்னென்னு சொன்னால் வயிற்றில் சில பேருக்கு அதிகமான காரம் ஒத்துக்கொள்ளாது. ரெண்டபடியாக இதுவும் அளவாக இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது. ரெண்டபடியாக நான் அளவாகத்தான் பாவிக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சம் காணாமல் இருந்தபடியாக திரும்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சாப்பாட்டுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டெசர்ட் ஒன்று ரெடி. சூப்பரான சுவையான டெசர்ட்டும் ரெடி. ஒரு அன்னாசி பழத்தில் பல வகையான சாப்பாட்டு வகையில் நாங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுவிஸ் மாலா. நன்றி, வணக்கம்.